கேபிள் டிவி ஆபரேட்டர் பொதுநல சங்கம் இன்றைய தினம் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய 32 மாவட்டங்களிலும் ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய சாதாரண ஏழை எளிய மக்கள், கோடிக்கணக்கான மக்கள் அவர்கள் பயன்படுத்தக்கூடிய கேபிள் டிவி பொழுதுபோக்கு நடவடிக்கை, பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளை காணக்கூடிய மக்களுக்கு இன்றைக்கு மத்திய அரசாங்கத்தினுடைய தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் வருகிற 1ஆம் தேதி முதல் நாடு முழுவதும் இலவச சேனல்களை மட்டும் காண முடியும். அதற்கு கேபிள் டிவி ஆபரேட்டர்களுக்கு 100 ரூபாய் என்ற கட்டணத்தின் அடிப்படையிலே மக்கள் வழங்க வேண்டும் என்ற ஒரு அறிவிப்பும், மறுபுறம் கட்டண சேனலாக இருக்கக்கூடிய 400க்கும் மேற்பட்ட சேனல்களை, குறிப்பாக சன் டிவி, விஜய் டிவி, ஜி தமிழ் உட்பட விளையாட்டு சேனல்கள் உட்பட குழந்தைகள் பார்க்கக்கூடிய சேனல்கள் உட்பட கட்டண சேனலாக இருக்கக்கூடிய அனைத்தையும் எம்ஆர்பி என்ற முறையிலே வரையறுக்கப்பட்டு ஒவ்வொரு சேனலுக்காக 20 ரூபாய் வரை கட்டணம் செலுத்த வேண்டிய கட்டாயத்திற்கு இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் தள்ளப்பட்டு இருக்கிறார்கள். இது அதிகப்படியான கேபிள் டிவி கட்டணத்தை உயர்த்தி பொதுமக்களுடைய தலையிலே மாதம் 500 முதல் 1000 வரை மாத கட்டணமாக உயரக்கூடிய அபாயம் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த அச்சத்தை, அந்த நடவடிக்கையை தடுக்கக்கூடிய வகையிலே தமிழக கேபிள் ஆபரேட்டர் பொதுநல சங்கம் இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய 32 மாவட்ட ஆட்சியாளர்களை சந்தித்து மனு கொடுக்கக்கூடிய ஒரு போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த மாவட்ட ஆட்சியாளர்கள் மத்திய தகவல் தொடர்புத்துறையுடைய செயல்படுத்தக்கூடிய அதிகாரிகளாக, நோடல் ஆபீசராக நியமனம் செய்யப்பட்ட காரணத்தினால் அவர்கள் மூலியமாக மக்கள் படக்கூடிய அந்த துயரத்தை, அவர்கள் அதிகப்படியான கட்டணத்தை செலுத்த வேண்டிய துன்பத்தை அரசாங்கத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய வகையிலே, மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய வகையிலே கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் இந்த போராட்டத்தை தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள். இது முழுக்க முழுக்க மக்கள் தலையிலே ஒரு மிகப்பெரிய சுமையாக இந்த கட்டணம் உயர்கிறது. மறுபுறம் கட்டண சேனலுடைய விலை உயர்வு இருந்தாலும் கூட அதோடு இன்றைக்கு மத்திய அரசாங்கம் ஜிஎஸ்டி வரி என்ற அடிப்படையிலே 18% என்பது மிகப்பெரிய அளவிற்கு அதிகப்படியான ஒரு வரிச்சுமையாக நாங்கள் கருதுகிறோம். 500 ரூபாய் என்று சொன்னால் அதற்கு அரசாங்கத்துக்கு வரியாக மட்டுமே 100 ரூபாய்க்கு மேல் வரியாக கட்ட வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு மக்கள் தள்ளப்பட்டு இருக்கிறார்கள். நேற்றைய முன்தினம் கேபிள் டிவி தவிர்த்து சினிமா டிக்கெட் கட்டணம் உட்பட ஜிஎஸ்டி வரி குறைப்பு செய்திருக்கக்கூடிய மத்திய அரசாங்கம் நிச்சயமாக கேபிள் டிவி மக்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த கேபிள் டிவிக்கான கட்டணத்திற்காக வரியாக செலுத்தக்கூடிய 18% 5% குறைக்க வேண்டும் என்று இன்றைய தினம் மாநிலம் தழுவிய அளவிலே, மாவட்ட அளவிலே நடக்கக்கூடிய ஆர்ப்பாட்டம் முழுவதும் கிட்டத்தட்ட இன்றைக்கு 15,000 பேர் இதுவரை பங்கேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக இந்த கோரிக்கையை பரிசீலிக்க வேண்டி முன்வைக்கக்கூடிய இந்த போராட்டத்தினுடைய வெற்றி, இந்த ஜிஎஸ்டி குறைக்கப்படவில்லை என்று சொன்னால் வருகிற ஜனவரி மாதம் 30ஆம் தேதி சென்னையிலே மாநில தலைவி அளவிலே கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் பொதுமக்களை அணிதிரட்டி லட்சக்கணக்கானவரை கவர்னர் மாளிகையை நோக்கி மக்களுக்கான வரிச்சுமையை குறைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து கட்டண சேனல்கள் அதிகப்படியான கொள்ளை லாபம் அளிக்கக்கூடிய அந்த கட்டணத்தை கட்டுப்படுத்த வலியுறுத்தி வருகிற ஜனவரி மாதம் 30ஆம் தேதி மாநில தலைவி அளவிலே மக்களையும் ஆபரேட்டர்களையும் திரட்டி கவர்னர் மாளிகையை நோக்கி பிரம்மாண்டமான பேரணி ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கான திட்டமிடலை இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் என்பதை, இந்த ஆர்ப்பாட்டம் ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டமாக விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய மக்களும் அவர்களை சார்ந்த பிரதிநிதிகள் உட்பட அரசியல் கட்சி பிரமுகர்கள் உட்பட ஆயிரக்கணக்கான ஆபரேட்டர்கள் பங்கேற்கக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக
இந்த கோரிக்கை வெற்றி பெற வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இந்த கோரிக்கையை பரிசீலித்து உடனடியே நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால் திட்டமிட்டபடி ஜனவரி 30ஆம் தேதி கவர்னர் மாளிகை நோக்கியான பேரணி நிச்சயமாக நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. விடுவில்லை. அது மட்டுமல்ல, அதிகரிக்காது, அதிகரிக்காது, குறைத்துவிடு, மத்திய அரசு ஜிஎஸ்டி வரியிலே கேபிள் டிவி பட்டு மக்கள் மீது பொதுமக்கள் மீது திணிக்காதே, குறைத்துவிடு, 18% வரியை 5%-ஆக குறைத்துவிடு. மக்களுக்கான போராட்டம், மக்களுக்கான போராட்டம். தடுத்து நிறுத்த மத்திய அரசு தலையீடு, எளிய மக்கள் மீது கேபிள் டிவி மீது 18% வரியை 5%-ஆக குறைத்துவிடு. போராட்டம், மக்களுக்கான போராட்டம். 1000 ரூபாய் வரை கட்டண உயரை தடுத்து நிறுத்த மத்திய அரசு தலையீடு. ஏழை எளிய மக்கள் மீது 18% வரியை குறைத்துவிடு. 5%-ஆக குறைத்துவிடு. உயர்கிறது கேபிள் டிவி கட்டணம். இந்திய நாடு முழுவதும் உயர்கிறது. மாநில அரசு வேடிக்கை பார்க்காது. பொது மக்கள் மீது